இருக்கிறார். ஆரம்பத்திலே சொன்னேன், காற்றை காண முடியவில்லை, காற்றை சுவாசிக்கிறோம். மின்சாரத்தை பார்க்க முடியவில்லை, மின்சாரத்தை அனுபவிக்கிறோம். அதுபோல காணக்கூடாத ஒரு தெய்வம் இங்க இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு. இந்த டிசம்பர் மாதம் உலகெங்கும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள். அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், கடவுள் மனிதனானார். கண்ணதாசன் பாடினார், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அந்த கடவுள் மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார், அவர் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருந்தார். அந்த இயேசுவை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். ரொம்ப நன்றி. இந்த தம்பிக்காக ரொம்ப நன்றி சொல்லுகிறேன். கவனிங்க, அதாவது ஆண்டவர் இந்த தம்பியை தெரிந்து கொண்டார். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. நானும் கூட இவரை போல ஒரு இந்து மார்க்கத்தில் பிறந்து என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். இந்த ஸ்கூல் படிக்கும்போது முத்தால்படாய் ஸ்கூல் என்ற மண்ணடியில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் படிக்கும்போது நான் இயேசுவை சந்தித்தேன். ஒரு இந்து. எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் 17 வயசுல இயேசுவை சந்தித்தேன். ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இந்த இயேசுவோடு வாழ்கிறேன். 53 ஆண்டுகளாக இந்த ஆண்டுடைய சேவை செய்கிறேன். தம்பி பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இதை விட கூட உயர்த்துவார், இதை கூட ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு 17 வயசு நான் வரும்போது ஏளனங்கள் அதிகம், விமர்சனங்கள் அதிகம், நிந்தைகள் அதிகம், அவமானங்கள் அதிகம். எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு 55 ஆண்டுகளிலே ஆண்டவரினோடு இருக்கதையும் நான் பார்க்கிறேன். உலகத்தின் 42 நாடுகளிலே ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கிறேன். நாளை இந்நேரம் நான் கொரியாவில் இருப்பேன். நான் சொல்வத கருத்து தெரியுமா? ஆண்டவர் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அதுக்குரிய பலனை நிச்சயம் நீங்க பார்ப்பீங்க. அவருடைய தகப்பனாருக்காக ரொம்ப நன்றி சொல்றேன். ஐயா, காட் பிளஸ் யூ. நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதாவது அந்த ஈகோ இல்லாம, நான், என் இனம், என் ஜாதி, என் மொழி இல்லாம உங்க மகனுடைய பாதைக்கு நீங்கள் வழிவகுத்தீர்களே, உங்களுக்கு 100 வயசு உயிரோடு இருப்பீங்க. இன்னும் யூ ஹேவ் a long life and healthy life. உங்க வீட்டுக்காரமா கூட நான் வாழ்த்து சொல்றேன். கர்த்தர் அவங்களே ஆஸ்வதிப்பார். அம்மா ரொம்ப நன்றிம்மா. இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ளவே ஜாதி, மதம், இனம் ஒன்று சொல்லுங்க. ரொம்ப நன்றியா. கிறிஸ்தவ ஒரு மதம் அல்ல. கவனிங்க, கிறிஸ்தவ ஒரு மதம் அல்ல. மதம் என்பது மனிதன் தேவனை நோக்கி ஓடுவது, கிறிஸ்தவம் கடவுள் மனிதன் நோக்கி வருவது. திரும்ப சொல்லுகிறேன், religion is man seeking for a God, but Christianity God seeking for a man. மனிதன் கடவுளை தேடி ஓடுகிறான். நான் ஓடினேன். என்னுடைய 17 வயது வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன். உண்மை, 3 முறை கோயிலுக்கு போவேன். இந்த கற்பகாம்பாள் அந்த காளியம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது தமிழ்ச்செட்டி தெருவில், 3 முறை போவேன். வியாழக்கிழமை தர்காவுக்கு போவேன், செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போவேன். ரொம்ப பக்தி 17 வயசுலயே. ஆனால் கடவுளை தேடி ஓடினேன். ஒரு நாள் கடவுள் என்னை தேடி வந்தார். 1970ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இயேசுவை சந்தித்தார். ஐ நோ த பிளேஸ், ஐ நோ த அந்த இடம் தெரியும், அந்த நாள் தெரியும். எப்படி என்னுடைய பிறந்த நாள் முக்கியமோ அதுபோல இயேசுவை சந்தித்த நாள் முக்கியம். அதே போல தம்பி சந்திச்சார். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு அவர் இத்தனை உறவுகள் மத்தியில, சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த பிள்ளை எங்கள் சபைக்கு சின்ன வயதுல வந்த பிள்ளை இது. இவங்களும் ஒரு இந்து மார்க்கத்தில் வந்தவங்க தான். அப்பா இங்க இருக்கிறார், அவர் ஸ்டேட் பேங்க் ஒர்க் பண்ணியிருந்தார், ஜெயக்குமார். அவங்க அம்மா ஒரு இந்து. அதிலிருந்து வந்து இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையாய் மாறி எங்கள் திருச்சபையில ஊழியங்களை செய்கிற, சண்டே ஸ்கூல் நடத்துகிற நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை. குடும்பமே கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அம்பானியா இருப்பதை விட ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள். அம்பானியா இருப்பதை விட, அதானியா இருப்பதை விட ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். திரும்ப சொல்லுகிறேன், இது மதம் அல்ல, கடவுளுக்கு மனிதனுக்கு உள்ள உறவு. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ரிலிஜியன், இட் இஸ் a relationship. கடவுளோடு ஒரு உறவு. அப்பான்னு சொல்றோம், நாங்க ஆண்டவரேன்னு சொல்றது இல்ல, அப்பான்னு சொல்றோம், எங்களை மகனேன்னு சொல்றார். அதாவது பாட்டெல்லாம் பாடுறீங்க, அப்பா பிதாவே. எனவே இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் அவளை ஆஸ்வதிக்க விரும்புகிறேன். திருமணம் என்பது உடன்படிக்கை அல்ல, ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. திரும்ப சொல்லுகிறேன், ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. ஒப்பந்தம் என்பது குறுகிய காலம். ஒப்பந்தம் என்பது மனிதனுக்கும் மனிதனுக்கும். ஒப்பந்தம் என்பது
அது ரத்து செய்யப்படலாம். புரியும். நான் ஒரு பில்டிங் கட்டுறேன், அவர் தான் ஓனர். என்னுடைய பில்டிங்ல ஒரு திருப்தி இல்லைன்னா என்னுடைய அந்த கான்ட்ராக்ட ரத்து செய்யலாம். ஆனால் இந்த திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல, உடன்படிக்கை. ரெண்டு பேரும் தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்க. கணவன் மனைவி ஆக போறாங்க. உடன்படிக்கை, திரும்ப சொல்லுகிறேன், ஒப்பந்தம் குறுகிய காலம், உடன்படிக்கை நீண்ட காலம். ஒப்பந்தம் மனிதனுக்கும் மனிதனுக்கும், உடன்படிக்கை மனிதனுக்கும் தேவனுக்கும். ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படலாம், உடன்படி ரத்து செய்யப்பட முடியாது. ஜீவகாலம் எல்லாம் இவர்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வார்கள். ஒரே வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்து புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நான் வாசிப்பேன். இந்த ஐயாவது நேரம் வாசிப்பாங்க. இது ஆண்டவர் இந்த வார்த்தை ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த பைபிள் நீ நினைக்கலாம் இது கிறிஸ்தவ புஸ்தகம். இல்ல, இது கிறிஸ்துவ புஸ்தகம் அல்ல. மன்னிக்க வேண்டும், யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை. இந்த பூமியில மண்ணுக்காக ஒரு புஸ்தகம், பெண்ணுக்காக ஒரு புஸ்தகம், ஆனால் மனிதனுக்கான புஸ்தகம் பைபிள் தான். இது இந்த பைபிளுடைய அர்த்தம் என்னவென்றால், எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகம் தான் பைபிள். இட் இஸ் நாட் a மேஜிக் புக், இட் இஸ் a moral book. இப்படி சொன்னா புரியும். இந்த பூமியில எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு புக்கு தராங்க. ஒரு மொபைல் வாங்கும் போது அந்த மொபைலுக்கு மேலாக ஒரு சின்ன புக் இருக்குது, மேனுவல். அந்த புத்தகம் என்ன சொல்லுது தெரியுமா? இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதனுடைய பயன் என்ன, நன்மைகள் என்ன என்று சொல்லுவதுதான் இந்த மேனுவல். அதாவது அந்த அந்த மொபைலுக்கு மேலே இருக்கும். அதுபோல கடவுள் மனிதனை படைத்த அன்றைக்கு அவனுக்கு ஒரு புஸ்தகத்தை தந்தார், அதுதான் பைபிள். சத்திய வேதாகமம். இது கதை அல்ல, உண்மை, சத்தியம். எனவேதான் இந்த பைபிள்ல இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்பார் கேளுங்கள். 23ஆம் அதிகாரம் 22. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், ஒரே ஒரு வசனம், நீ மைக் கொடுங்க, மைக்ல படிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. இதை ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து தெரியுமா? ஆபிரகாம் என்கிற மனிதனை பார்த்து. அவரும் இவரை போலத்தான் பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர். அந்த ஆபிரகாம் அவருடைய தகப்பனார் ஒரு செல்வ சீமா. வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆஸ்தியை இந்த பூமி தாங்க முடியவில்லை. ஒரு செல்வ சீமானுக்கு மகனாய் பிறந்த ஆபிரகாம் என்கிற ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ புறப்பட்டு வா என்று சொல்ல போது அவன் அப்படியே போனான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சொல்லுக்கு, தம்பி நீங்க பிகாஸ் யூ obey the law, ஆங்கிலத்தோட வார்த்தை விட்டு இருக்கோம், பிகாஸ் யூ obey the law, நீ ஆண்டவர் கீழ்ப்படிந்தபடியினாலே. ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியம் சொல்லுகிறார். நம்பர் 1, ப்ரொடக்டிவ். அந்த வசனத்தை படிப்பாங்க கேளுங்க. நான் உன்னை பெருக பண்ணுவேன். நம்பினால் கரைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. தம்பி, இதை விட உங்களை கர்த்தர் பெருகப்பட்டுவார் 1000 மடங்கு. உங்க 2 பேரையுமே. இந்த பிள்ளை கூட அவங்க குடும்பத்துல ஒரு தீர்மானம், ஆணுடைய பிள்ளைதான் வரணும், ரட்சிக்கப்பட்டவங்க தான் வரணும், சபைக்கு போகதான் வரணும். இந்த தாய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் அது தீர்மானம். பிகாஸ் they obey the law. சொல்லுகிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். நிறைய பேர் யாரும் கீழ்ப்படியறது இல்லை. அப்பா அம்மா பேச்ச பையன் கீழ்ப்படியது இல்லை, புருஷன் பேச்ச மனைவி கேட்கறது இல்லை. என்ன அப்படி பாக்குறீங்க? அப்பா அம்மா பேச்ச பிள்ளைகள் கேட்கறது இல்லை, புருஷன் பேச்ச மனைவி கேட்கறது இல்லை, ஊழியக்கார பேச்ச விசுவாசி கேட்கறது இல்லை. ஒரு ஜேசர் தான். ஆனா தேவன் சொல்லுகிறார், பிகாஸ் யூ obey me, நீ என் சொல்லுக்கு. நான் பார்த்தேன், இப்போ சபைக்கு வரவங்க பாட்டு பாடும் போது வாய் மேல கை வச்சுக்கிறீங்களே, அநியாயம் இல்லை இதெல்லாம். மத்தவங்க தான் பாடுறாங்க, அந்த அம்மா சும்மா சூப்பரா பண்ணீங்கம்மா, சூப்பரா பண்ணீங்க. அப்படியா? இப்ப நீங்க அடுத்து ஒரு பாட்டு பாடுங்க, என்ன சூப்பரா பண்ணீங்க, உங்க சத்தம் தனியா கேட்டுச்சு. ரைட், யோசித்து பாருங்க. ஆண்டு அறிஞ்சவங்க பாட மாட்டீங்க, அறியாதவங்க எல்லாம் பாடுறாங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஹலோ, இந்த பைபிள்ல நிறைய சொல்ற ஆண்டவர் கீழ்ப்படின கொஞ்சம் தான். நானே தேவன், என்னை அன்றி உனக்கு தெய்வம் இருக்க வேண்டாம், நிறைய சொல்ற. ஆனால் இந்த தம்பியும் இந்த அருமையான மகளும்
கீழ்ப்படிந்தபடியினால் 3 வார்த்தைகளை எங்க சொல்றார். நம்பர் 1, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும். ஆமென். ஆண்டவருடைய சொல்ற தம்பி, you are blessed. நீ ஆசீர்வாதமா இருப்ப, அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் பாத்திரமாய் மாறுவாய். ஆமென். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னையே ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்றுவார். 2 பேரையுமே you will be blessed and you will be a blessing. புரிந்துகொள். I bless you and make a blessing. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னையே ஒரு ஆசீர்வாதம் மாற்றுவேன். இந்த பூமியில் எத்தனையோ பேர் கிறிஸ்தவ உலகத்திலே டாக்டர் டி.எஸ். ஜனகரன் ஒருத்தர் இருந்தார். அவரும் அதாவது நோய்வாய்ப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருந்தவரை கர்த்தர் உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் மாறினார். இன்னைக்கு இருக்கிற மோகன் சி லாசரஸ் நிறைய பேர் அப்படி உண்டு. God says, I bless you and make a blessing. Number 2, அடுத்த வசனம் படி, அடுத்த வார்த்தை. சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். ஆமென். அதுக்கு முந்தின வசனம் நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எல்லாம் கணக்கு சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்களேன். நீங்க எந்த மதத்தா இருந்தாலும், எந்த இனத்தவரா இருந்தாலும், எந்த இறை நம்பிக்கையுடையவரா இருந்தாலும் சொல்லுங்க, கடவுள் உங்களை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பார். மனசார சொல்லுங்க. நீங்க எழுதுற மொழி முக்கியம் இல்ல, நீங்க சொல்ற வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்க, மனதார ஆஸ்வதிக்கவே. He says 2 times, 2 முறை சொல்ற. உலகத்திலே சொல்றான், ஒரு முறை சொன்னா 1000 முறை சொன்ன மாதிரி. ஆனா கடவுள் சொல்றாரு, உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன். 2வது, பெருகவே பெருக பண்ணுவேன். பெருகவே. உனக்கு 2 பேரும் சொல்றேன். You will be productive physically, mentally, financially. உங்கள் வாழ்க்கையில உலக பிரகாரமாக, தொழில, வேலையில, வாழ்க்கையில, சமுதாயத்தில கர்த்தர் உம்மை உயர்த்துவார். ஆமென். Because you obeyed me. நீ என் சொல்லுக்கு இன்னும் கீழ்ப்படிங்க. 2 பேருமே கீழ்ப்படிங்க. முதல்ல அவர் கீழ்ப்படிங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிங்க. இந்த தம்பி சொன்னாரு, எங்க பாஸ்டர் வர வரைக்கும் ஜெபம் பண்ண நடத்த வேண்டாம்னு சொன்னார். You are blessed here. இப்பெல்லாம் அப்படி இல்லை. பாஸ்டர் வந்தா என்ன, வர என்ன பிரதர் நடத்துங்க. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான் என்கிட்ட, நோட்டீஸ் கொடுத்தான் என் சர்ச்சில். கொடுத்துட்டு, தம்பி ப்ரூஃப் பார்க்கணுமான்னு கேட்டேன். இல்ல பாஸ்டர், கல்யாண நோட்டீஸ் சொன்னான். யாருக்கடா? எனக்கு தான் அப்படின்னா. நான் சொன்ன, தம்பி அந்த நான் ஊர்ல இல்லையே. பரவாயில்ல பாஸ்டர், ஜெபம் பண்ணா போதும் பாஸ்டர்ன்றான். புரியவே இல்லை. இன்னொன்னு சொன்னா, நீ வரனா பரவாயில்ல, பாஸ்டர் அம்மா அனுப்புங்கன்னா. தம்பி நீங்க ரொம்ப பாக்கியவான்லையா? பரவாயில்ல, இந்த வயசுல நீங்க பாக்கியவானா இருக்கிறீங்க. ரைட். அவர் சொன்னாரு, எங்க மகன் எங்க பாஸ்டர் வர வரைக்கும் ஜெபம் வேண்டாயா அப்படின்னாரு. அவங்க அப்பா சொன்னாரு, தம்பி ஜெபம் பண்ணிட்டு ட்ரெஸ் கொடுக்கலான்னாரு, அவங்க மாமா கூட. ஆனா அவர் சொன்னாரு, எங்க பாஸ்டர் வர வரைக்கும் ஒன்றும் பண்ணாதீங்க. பிளஸ்ட் மேன். நீ சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன், ஆஸ்வதிக்க ஆஸ்வதிப்பேன், உன் எல்லைகளை பெரிதாக்குவேன். அடுத்து ஒண்ணு சொல்றாரு, சத்துருக்கு, அதாவது சூழ்நிலைகளின் ஆளுவாய். தமிழ் வேதத்துல அந்த வசனம் போட்டிருக்குது, சத்துருக்களின் வாசல்களை நீ. ஆங்கிலத்துல 3 வாரம் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்க. நம்பர் 1, ப்ரொடக்டிவ். 2 பேருமா சொல்ல போறேன். ஒரு பெருக்கம். தம்பி உனக்கு கூட ஒரு பெருக்கம், புரிஞ்சுதா? இதை விட அதிகமான பெருக்கம். ஆவியிலே பெருக்கம், ஆத்துமாவிலே பெருக்கம், ஊழியத்திலே பெருக்கம். இன்னும் ஒரு பெரிய வொர்ஷிப் லீடரா நீங்க கத்துட்டு மாத்துவேன். You will be another Alvin Thomas, ஒரு ஜான் ஜெபரர், யாரையாவது வச்சுங்க. சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன். 2வது, ப்ராக்ரெசிவ். உன் எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்குவேன். 3வது, எல்லா சூழ்நிலைகளையும் ஆளும் தன்மை உனக்கு தருவேன். I want to say 3 things: progressive life, productive life and possessive life. அது சொல்றாரு. உன்னை அடுத்த வசனம் படிச்சு முடிச்சிடலாம். அடுத்த வசனம். ஆமென். தம்பி நம்புறீங்களா? உங்க சந்ததியை நீங்க ஊழியம் பண்ணுவீங்க, உங்க பையன் ஊழியம் பண்ணுவான், உங்க பேரன் ஊழியம் பண்ணுவான். நம்பினால் ஆமீன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, உங்க பொண்ணு ஊழியம் பண்ணும், உங்க பேத்தி ஊழியம் பண்ணும், பையனுடைய பையன் ஊழியம் பண்ணுவாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, உங்க பையன் பாடுவார், உங்க பையனுடைய பையன் பாடுவார், அந்த பையனுடைய பாடுவார். நீங்க பாப்பீங்க. God will give a long life. சொல்லுங்க, தீர்க்காயுசை தருவார். சத்தமா. ஐயா, இது பொய் சொல்ற புக் இல்லையா? இதுக்கு பேரு சத்திய வேதாகமம். படிங்க, இந்த வார்த்தை படிக்கல. உன் சந்ததியை. சத்தமா சொல்லுங்க.
வானத்தின் you know that it cannot be numbered. அது எண்ண முடியாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய தம்பி, money will fill only your pocket but not your heart, but Jesus can fill you both. பணம் பாக்கெட்டை நிரப்பும், ஆனா மனசை நிரப்பாது. இயேசுநாதர் இதையும் நிரப்புவார், இதையும் நிரப்புவார். பாருங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? செழிப்பா இருக்காரு பாருங்க. பாஸ்டர் கூட பாருங்க, கொஞ்சமா ஏழ்மையின் போட்டு தெரியுதா எங்க வாழ்க்கையெல்லாம்? ஒண்ணும் இல்லை. அவன்கிட்ட ஊழியம் பண்ணீங்கன்னா இதுவும் நிரம்பும், இதுவும் நிரம்பும், இதுவும் நிரம்பும். நம்பினால் ஆமீன் சொல்லுங்க. பெருகவே பெருக பண்ணுவார். இரண்டாவது, கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கடைசி வார்த்தை, உன் சந்ததியார். ஆமீன். ஹலோ, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எனக்கு தெரியும். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, எத்தனை எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. எத்தனை ஏளனங்கள், எத்தனை விமர்சனங்கள். சொந்தக்காரர் சொல்லியிருப்பாங்க, ஏண்டா உனக்கு வேற இது ஜாதியே கிடைக்கலையா, வேற சாமியே தெரியலையா, ஏண்டா அப்படி போயிட்ட. இதே உலகத்துல உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எந்த உலகத்தில் குனிந்து பார்க்கப்பட்டீர்களோ அதே உலகத்துல கர்த்தர் அண்ணாந்து உயர்த்துவார். இதை கூட சொல்றேன், அவங்களுக்குள்ள ஒரு இந்த பெண்ணுடைய தாயாருக்கு ஒரு உறுதி. மனம் திரும்பின, அவனை நேசிக்கிற, ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பையன் தான் ஓணும். அதை கர்த்தர் பார்த்தார். வசனம் சொல்லுது, என் சொல்லுக்கு நீ ஆமீன் சொல்லுங்க. பெருகவே பெருக பண்ணுவா. சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படி கிருபை தருவா. காலங்கள் மாறும், காட்சிகளும் மாறும், ஆனா கர்த்தர் மாறவே மாட்டார். ஆமீன். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் முழங்க